ஆக்ட்ரஸஸ் பேர் பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் நான் யுகபாரதி சாரா இருக்கட்டும், ஆமா, அப்புறம் வந்து உமாதேவி எழுதியிருக்காங்க. உமாதேவி மேம், அதுக்கப்புறம் அருண்ராஜ் அருண்ராஜ் எழுதியிருக்காங்க. நீங்க தனுஷ் எழுதியிருக்காங்க. தனுஷ் சார் இருக்க. இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வரும் போல இருக்கே. போட்டிலாம் இல்ல, அப்படி ஜாலியா இல்ல எழுதுறேன். அது எப்படின்னா இப்போ சொல்லுவாரா, இப்போ இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சுச்சுவேஷன் இதுதான்ப்பா உங்களுக்கு இது பண்ணுங்க, அப்படின்னா ஒரு 2-3 கொடுத்துட்டு இது எது வேணா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை, அவங்களுக்கு ஒவ்வொரு இயக்குனருக்குமே இந்த சூழல்ல இவங்க எழுதுனா நல்லா இருக்குங்கிற அவங்களுக்கு ஒரு ஒரு விருப்பம் ஒன்று இருக்கும். ஓகே. ஒரு சில பேருக்கு வந்து எல்லா போட்டும் இவரே எழுதிட்டோம், ஏன்னா ஒரு கதை ஃபுல்லாக அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் முழுசும் வெளிப்பட்டுன்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து இந்த சூழல் இவர் எழுதுனா நல்லா இருக்கும், இவங்க எழுதுனா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அப்படி வரதான். விக்னேஷோட போன படத்துக்கு நான் எழுதியிருந்தேன் இல்லையா, போர் தொழிலும் கிளைமேக்ஸ் எழுதியிருந்தேன். அதே மாதிரி தான் இதுலையும் இந்த சுச்சுவேஷன் நீங்கள் போன தடவை இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகும்போதே சொல்லிட்டு தான் போனாப்புல, சார் அடுத்த படத்துக்கும் வரேன் சார், போனால அவ்வளோதான் வந்தாப்புல எழுதியாச்சு. ஒரு இயக்குனராக இப்படி கண்டிப்பாக நிறைய பேர் சொல்கிறாங்க பயங்கரமான ஒரு அவுட்புட்டாக வந்திருக்கு இந்த படம், அந்த அளவுக்கு வேலைப்பாடு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி. நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன நடந்திருக்கு, இல்லை ஒரு வாட்டி பார்த்துருப்பீங்க கிளிம்ஸ் ஏதாச்சும். அது எதுவும் பார்க்கல, எனக்கு தெரியும், நான் தான் விக்னேஷ் ராஜாவே பார்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம், அதனால படம் எப்படி வந்திருக்குண்ணா நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும்? அதை நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். அது ஒரு அடுத்த ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல மாஸ்டரை இந்த படத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மாஸ்டருக்கான எல்லா குவாலிட்டியும் உள்ள ஒரு மனிதன் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. விக்னேஷ் ராஜா போர் தொழிலேயே ஒரு டிசிப்ளினான ஒரு மனிதனை நான் பார்த்தேன். அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஒரு கிராஃப்டை மட்டும் தெரிஞ்சுட்டு போகிறது ஒன்றும் இல்லை, அது எல்லாருமே பண்ணலாம். அந்த கிராஃப்ட் என்னை மேல் நோக்கி கொண்டு போகும்போது நான் மனிதனாகவும் சீரிய நிலையில் இருக்கணும் இல்லையா, அது விக்னேஷ் ராஜாட்டு நிறையா இருக்குது. அது முதல் போர் தொழிலில் நான் பார்த்தப்போ எனக்கு இருந்துச்சு. இந்த நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் பார்க்கும்போது இன்னும் கூர்மை அடைஞ்சிருக்காப்புல. கலைஞனா மட்டும் இல்லை, மனிதனாகவும் நல்ல நல்ல ஒரு கணிஞ்சிருக்காப்புல. அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். விக்னேஷ் ராஜா இந்த படம் அந்த அந்த நிலம், அந்த நிலத்திற்குள்ளே அந்த அந்த பண்பாட்டு, அந்த மக்கள், அந்த வாழ்க்கை கூறு, அங்கே இருக்கிற அந்த வெக்கை, அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வெக்கை மட்டும் இல்லை, அந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வெக்கை, இது எல்லாமே ஆணித்தரமாக விஷுவல்ஸில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai.